ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி அண்டு கிராஃப்ட் ஒர்க்ஸ். இனி நம்ம புசுன்னு வந்துட்டு உளுந்த வடை தான் பண்ண போகிறோம். எப்படி மிக்சிலேயே ரொம்ப சாஃப்டாக உளுந்த வடை ரொம்ப கிறிஸ்பியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சொல்கிறேன், வாங்க ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். நான் இப்போ வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோன்னா நல்லா நசுங்கணும். அந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு வடை வரும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நல்லா ஊறிடுச்சு. நான் ஜாரில் கொஞ்சமாக பருப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கேன். இப்போ அதிலே உடச்சி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டோன்னா குழந்தைங்க எடுத்து போட்டுருவாங்க. அதனால் இதில் சேர்த்து செஞ்சும்போது நமக்கு காரமும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்படி செய்கிறோம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம மிக்சிலேயே பர்ஃபெக்டாக பண்ண போகிறோம். பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டிப்ஸோடையும் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே சூப்பராக வரும். இப்போ மீதி இருக்க பருப்பும் இதேமாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மீதி இருக்க பருப்பும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். நம்ம மிக்சிலேயே பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிட்டோன்னா மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும். பாருங்கள், உப்பு சேர்த்துட்டேன். நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு. கொஞ்சமாக சோடா உப்பு நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா நமக்கு புசுன்னு வரும். இப்போ பச்சரிசி மாவு ஆட் பண்ண போகிறேன். இது எதுக்காகனா நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும். நமக்கு வடை வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் பச்சரிசி மாவு ஆட் பண்ணுறோம். கண்டிப்பாக பச்சரிசி மாவு ஆட் பண்ணுங்கள். அப்படி பச்சரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் உளுந்து ஊற போடும்போதே ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியை ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். மாவு நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு மாவு இருக்கணும். நீங்கள் பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக பச்சரிசி ஆட் பண்ணி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பச்சரிசி மாவு சேர்க்குறதால நல்லா கிறிஸ்பியாகவும் வடை நல்லா சாஃப்டாகவும் உள்ளே வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கறதுக்காக நான் கொஞ்சமாக மாவு போட்டிருக்கேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு, மேலே எலும்பி வருது பாருங்கள். இப்போ நம்ம உளுந்த வடை தட்டிக்கலாம். இப்போ கையை ஃபஸ்ட்டு நம்ம ஈரமாக்கிக்கலாம். ஈரமாக்கிட்டு மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துகிட்டு ஒரே கையிலே நல்லா உருட்டிட்டு நம்ம அப்படியே ஓட்டை போட்டு நம்ம தண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு சிம்பிளாக பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நமக்கு அழகாக நல்லா புசுன்னு உளுந்து வடை நம்ம வீட்டிலேயே பர்ஃபெக்டாக நம்ம பண்ணலாம். இப்போ இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 கை யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், வடை எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு போட்டாச்சு. இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நான் சின்ன கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் வடை போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய கடாய் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 இதுலேயே நம்ம எடுத்துடலாம். இப்போ உங்கள் கடாய் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வடை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வடை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாவு நம்ம அரைக்கும் போது உப்பு போட்டுருவாங்க, இல்லைனா ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி விட்டுரும் மாவு. அதனால் மாவு சரியாக வராது அப்படி சொல்லிட்டு பயப்படுவாங்க. அதெல்லாம் பயப்பட வேண்டியதே இல்லை. நம்ம பச்சரிசி மாவு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோன்னா நமக்கு நல்லா சாஃப்டாகிடும். மாவு நல்லா நம்ம நைஸாக அரைச்சாலே போதும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஸி சூடாகக்கூடாது. மிக்ஸி சூடாகிடுச்சுன்னா நமக்கு வடை ஹார்டாகிடும். அதனால் மிக்ஸி சூடாகாமல் நம்ம பல்ஸ்லேயே அரைச்சிக்கலாம். ஈஸியாகவும் நமக்கு அரைப்பட்டுரும். இல்லைனா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் இருந்துன்னா ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து கூட நீங்கள் மாவு அரைச்சிக்கலாம். அதுவுமே இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. அது பதம் தெரியாதவங்க ரொம்ப தண்ணியாக அரைச்சிடுவாங்க. அதனால் நான் அந்த மாதிரி பண்ணலை.
இப்போ அடுத்த பேட்சும் நம்ம வந்து போட்டுக்கலாம். நான் போட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள், அடுத்த பேட்சும் உளுந்து வடை நான் போட்டாச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கிறேன் நான். ஓரளவு கலர் மாறி எழும்பி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். நம்ம போட்ட உடனே திருப்பி போட்டோம்னா உடஞ்சி வந்துடும் நமக்கு வடை. அதனால் நம்ம ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு பேட்சும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. புசு புசுன்னு நமக்கு உளுந்து வடை. இப்போ அதுவுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு 3 பேட்சாக வந்து சேர்த்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக வந்துட்டு வந்துச்சு. நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வந்து ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாபாய். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.